ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா ரொம்பவே சாஃப்டான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. எல்லாரும் கண்டிப்பாக பேக்கரியில் பட்டர் பன் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி மாவு பிசையவோ உருட்டவோ வேணாங்க. ஆனால் அதை விட பர்ஃபெக்டாக சூப்பர் டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யலாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட்டர் பன் செய்கிறதுக்கு நான் 200 ml பால் எடுத்துக்கிறேன். அது 1 கப் இருக்குது. பால் கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாக தான் இருக்கணும். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிடுவோம். ட்ரை ஈஸ்ட்டோ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கூடவே 3½ டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதை ஒரு மூடி போட்டு அடைச்சி வைக்கலாம். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுங்க. 10 நிமிஷம் வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸோ வெனிலா பவுடரோ சேர்த்துக்கலாங்க. நான் எசன்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனோ விஸ்கோ வச்சு எல்லாம் ஒன்று சேர்றபடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடித்து கலந்ததுக்கப்புறம் மைதா சேர்க்கணும். மைதாவோட அளவு எவ்வளோனா பால் எடுத்த அதே கப்பில் 1½ கப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா நான் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேங்க. மிச்சம் இருக்க அரை கப் மாவை சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இதில் சேர்த்துருக்க மைதாவோட அளவு 300 கிராம் இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா இதே பக்குவத்துக்கு இருக்கணுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியோ ஒன்றுமே சேர்க்கக்கூடாதுங்க. அதில் கலந்துருக்க அளவே கரெக்டாக இருக்கும். இந்த மாவு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது பொங்கி டபுளாகி வருங்க. அது வரை வெயிட் பண்ணுவோம். அந்த மாவு பொங்குற வரைக்கும் நம்ம இதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணிக்கிடுவோம். இதுக்கு 4½ டீஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிடலாம். அரை கப் ஜீனியை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. கட்டியோ தரியோ இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பட்டர் பன் சாப்பிடும் போது நடுவில் க்ரீம் இருக்கும். அதுக்காக தான் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறோங்க. க்ரீமை இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை பார்ப்போம். 3/4 மணி நேரம் தாங்க ஆயிடுச்சு. ஆனால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். தீயை கூட்டி வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இதே மாதிரி குழிக்கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். எண்ணெயில் 2-3 செகண்ட் வரைக்கும் கரண்டியை ஹீட் பண்ணிக்கிடலாங்க. அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றணும். வேறு ஒரு ஸ்பூன் எடுத்து சூடான எண்ணெயை மாவு மேலே ஊற்றி விடணுங்க. அப்போ மாவு நல்லா பொங்கி வரும். அந்த கரண்டிலேருந்து மாவு தானாகவே வெளியே வரும். ஏன் இப்படி செய்கிறோன்னா பன்னோட கரெக்ட் ஷேப் வர்றதுக்காக தாங்க. திரும்பவும் 2-3 செகண்ட் கரண்டியை ஹீட் பண்ணிவிட்டு மாவை ஊற்றி இதே ஷேப்பில் பொரிச்சு எடுக்கணுங்க. ஃப்ளேம் மீடியத்தில் தான் இருக்கணும். கூட்டி வச்சிங்கன்னா வெளியே நல்ல வெந்த மாதிரி இருக்கும். உள்ள மாவாக தாங்க இருக்கும். இதே ஸ்டெப்பில் எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கிடுவோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் மீடியம்க்கும் லோக்கும் நடுவுலே ஃப்ளேமை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பட்டர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே நல்லா வெந்து பஞ்சு மாதிரி இருக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க பன்னில் நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீமை தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னையும் கட் பண்ணி நம்ம க்ரீமை தடவிக்கலாங்க. நம்ம க்ரீம் எதுவுமே தடவாமல் வெறும் பன்னு மட்டும் சாப்பிட்டாலும் டோனட் டேஸ்ட்டில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு பிசையவோ உருட்டவோ வேணாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.